தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு ஆப்பு வைப்போம், விசிக தலைவர் பேச்சு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுகவுக்கு ஆப்பு வைப்போம், விசிக தலைவர் பேச்சு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளது. தனக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தது. ஆனால் திமுக கண்டுகொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் இரட்டை இலக்கத்தில் தொகுதி ஒதுக்கியது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 தொகுதிகள் தான் ஒதுக்கியது. இது திருமாவளவனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் இதனால் நொந்து போய் உள்ளனர். இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த தலைவர் சங்கத்தமிழன் அவர்கள் திமுகவுக்கு ஆப்பு வைப்போம் என கூறியுள்ளார். சங்கத்தமிழன் பொதுவாகவே திமுக எதிர்ப்பாளர் ஆவார். விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த நிர்வாகி, ஆனால் திமுக எதிர்ப்பாளர். தங்களுக்கு 25 தொகுதிகள் வரை தர வேண்டும் என கூறியவர். திமுக கூட்டணியில் தாங்கள் தான் 2வது பெரிய கட்சி என கூறியவர். தற்பொழுது திமுகவுக்கு ஆப்பு வைப்போம் என கூறியுள்ளார். வருகிற சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிடுகின்ற தொகுதிகளில் திமுகவினர் சதி வேலை செய்தால் திமுகவினர் போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தை கட்சி ஆப்பு வைக்கும் என தெரிவித்துள்ளார். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிடுகின்ற 8 தொகுதிகளில் திமுகவினர் வேலை பார்க்காவிட்டால், திமுகவினர் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் வேலை பார்க்க மாட்டார்கள், தேர்தல் வேலை பார்க்க மாட்டார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினரின் வாக்கு திமுகவுக்கு கிடைக்காமல் போகும் என அவர் எச்சரித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த தலைவர் சங்கத்தமிழன் பேசியது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.